வெல்கம் டு ஸ்ரீமித்ஸ் கிச்சன். இன்னைக்கு அவரைக்காயில் வந்து நம்ம பொரிச்ச குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவரைக்காய் வந்து ஒரு 4-5 வாஷ் பண்ணிட்டு நான் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் தான், ஒரு 6 வெங்காயம் நான் உரிச்சு அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பொடி பண்ணி நம்ம பவுடர் செஞ்சு வச்சுட்டு கடைசியில் நம்ம போடுவோம். அதுக்கு வந்து இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எது வேணா எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வானல் கடாயில் வந்து சூடியானதும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த புழுங்கல் அரிசியை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வானல் வச்சுருக்கேன். நான் நல்ல சூடு ஏறினது தான் அரிசி போடணும், அப்போ தான் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இப்போ வானல் சூடு ஏறிடுச்சு. நான் இந்த புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கிறேன். இது வந்து மீதி இருந்தால் கூட நம்ம அடுத்த தடவை நம்ம குழம்பு வைக்கும்போதும் சேர்த்துக்கலாம், இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புக்கு கூட நம்ம இதை வந்து போட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா இந்த அரிசி பொரியற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரிசி பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். இதையும் வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து வறுக்கணும். இப்போ பாருங்கள், இதுவும் கோல்டன் கலரில் நல்லா வறுத்துட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு அதே அரிசியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காயும் இதில் சேர்த்துருவேன். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள், நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த அரிசியை உங்களுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இதில் 1 ஸ்பூன் எடுத்து 1 ஸ்பூன் வந்து நான் இந்த பவுலில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி நம்ம அந்த குழம்புல சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் வந்து நம்ம விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு இந்த பொடி சேர்த்தது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அவரைக்காய் பொரிச்ச குழம்பு. இது நல்லா சாப்பிட்றதுக்கு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.